என் மனைவியாரிடம் சொன்னேன், திரும்பவும் வழி வருகிறது என்று. இருவரும் கிளம்பி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய டாக்டரை பார்ப்போம் என்று. யார் என்றே தெரியாது, திக்கு தெரியாத காட்டில் நடப்பது போல் அந்த கவுலிபுரம் ரோடு, டாக்டர்ஸ் ரோடு என்பார்கள் ஆர்எஸ்புரத்திலே, கோயம்புத்தூரில். இது எல்லா டாக்டர்ஸும் இருப்பார்கள் இங்கே. மனுஷன் உடம்பில் உள்ள அத்தனை நோய்க்கும் அவங்க டாக்டர்ஸ்கள் உட்கார்ந்திருப்பார்கள். போகும்போது அப்படியே ஒவ்வொரு போர்டாக பார்த்து கொண்டே படித்து கொண்டே போகிறோம். ஆண்டவர் காட்டினார் ஒரு பலகையை. டாக்டர் பழனிசாமி MD/DM, இருதய நோய் சிகிச்சை நிபுணர் என்று. உள்ளே பூந்தோம். டாக்டர் பார்த்தார், விசாரித்தார், ஸ்டெதஸ்கோப்பை என் நெஞ்சில் வைத்தார். அவர் முகம், அடுத்த நொடி அவர் முகம் வேறுபட்டது. பார்த்து விட்டேன். அவர் ECG, அவர்கள் எடுத்த ECG எங்கே என்று கேட்டார். கொடுத்தேன். படித்தார், பார்த்தார், படித்தார். சொன்னார், உனக்கு கரெக்டாக மணி 12:20 உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது நான் சொன்னார். அந்த நேரம் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் ஆண்டவனை நோக்கி. அந்த டாக்டருக்கு அந்த ECG படிக்க தெரியவில்லை, அதனால் தவற விட்டு விட்டார். உனக்கு வந்தது சிவியர் ஹார்ட் அட்டாக் என்றார். அந்த டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் காட்டுங்கள் என்றால் காட்டினேன். இது வெறும் பெயின் கில்லர் மாத்திரை என்று சொல்லிவிட்டு அவர் என்னை பார்த்து சொன்னார், 2 நாட்களுக்கு முன் ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்து நீ 2 நாள் பெயின் கில்லிங் மாத்திரைகளை மட்டுமே போட்டுக்கொண்டு 3ஆம் நாள் சாயங்கால வேலை என் முன்னே நீ அமர்ந்திருக்கிறாய் என்றால் என்று சொல்லிவிட்டு அவர் கண்ணை மேலே தூக்கி, கையை மேலே தூக்கி, நீ வணங்கும் பகவான் உன்னை காப்பாற்றி என் முன்னே உட்கார வைத்திருக்கிறான் என்றார். அந்த நொடிப்பொழுது நான் கர்த்தரை தேடினேன். முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினேன். ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை காப்பாற்றினதற்காக உமக்கு நன்றி. ஒரு வார்த்தை தான் சொல். அன்றிலிருந்து இன்று வரை அவரை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் படித்து முடியவில்லை. அவரை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன். வேதத்திலே படித்துக் கொண்டே